பொக்கிஷமான நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த புதிய வருடத்தில் பொக்கிஷமான நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். புதிய வருடம் நமக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது எவ்வளவு விசேஷம்! நமக்கு முன்பாக 12 மாதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த புதிய வருடத்தில் பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபை மேலானது. இந்த புதிய வருடத்திலே வாக்குத்தத்த வசனமாக கர்த்தர் என்னோடு இடைப்பட்ட வசனம் சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 9வது அதிகாரம் 12வது வசனத்தில் நான் வாசிக்கும்போது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தமாக நம்மோடு பேச விரும்புகிறார். நம்பிக்கையுடைய சிறைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் சிறை கைதிகளாக பாபிலோன் தேசத்திற்கு சிறைப்பட்டு போன நேரத்திலே கர்த்தர் பல தீர்க்கதரிசிகளின் மூலமாக பேசின ஒரு காரியம், நம்பிக்கையுடைய சிறைகளே, சிறைப்பட்டு போன இஸ்ரவேல் ஜனங்களே, உங்களை மீட்டெடுப்பேன். சிறைப்பட்டு போன இஸ்ரவேல் ஜனங்களே, உங்களை சிறையிலிருந்து மீட்டு நான் உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவேன் என்று பல தீர்க்கதரிசிகளின் மூலமாக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அங்கே தீர்க்கதரிசனமாக கூறினதை நாம் பார்க்கிறோம். சிறைகள் என்று நாம் பார்க்கும்போது ஏதோ கயிறுகளினால் கட்டப்பட்ட அனுபவமோ இல்லை சங்கிலிகளினால் கட்டப்பட்ட அனுபவம் மாத்திரம் அங்கே குறிப்பிடப்படவில்லை. மாறாக பாவத்தினால, பயத்தினால, தோல்வியினாலே, ஏமாற்றத்தினாலே கட்டப்பட்டிருக்கிற அனுபவத்தில் காணப்படுகிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் பேச விரும்புகிறார். நம்பிக்கையுடைய சிறைகளே, நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களிடத்தில் நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் ஒரு சிறைப்பட்ட அனுபவத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். சிறைப்பட்ட அனுபவத்தில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பார்த்து கர்த்தர் பேச விரும்புகிறார். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தமாக உங்களோடு கூட பேச விரும்புகிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் என்றென்றைக்கும் கைவிடாத தெய்வமாய் இருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் நேற்றும் நம்மை கைவிடவில்லை, இன்றும் நம்மை கைவிடவில்லை, நாளையும் அவர் கைவிட மாட்டார். அவர் கைவிடாமல் உங்களை பிடித்து கொள்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட சொல்லுகிற காரியம் என்ன? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறாரே. நம்மை கைவிடாமல் பாதுகாத்து அரவணைத்து நம்மை இரட்டிப்பாக ஆசீர்வதிக்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம் இயேசு கிறிஸ்து. அரண் என்பது ஒரு பாதுகாப்பான இடம், ஒரு கோட்டை என்பது ஒரு பாதுகாப்பான இடம். மனிதர்கள் உருவாக்குகிற அரணை காட்டிலும், மனிதர்கள் உருவாக்குகிற கோட்டையை காட்டிலும் கர்த்தர் நமக்காக உருவாக்குகிற அரணும் கோட்டையும் மிக பலத்ததாயிருக்கிறது. நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 10வது வசனத்திலே இப்படியாக நாம் வாசிக்கிறோம், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் பலத்த கோட்டையாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் பலத்த அரணாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க கர்த்தர் கொடுக்கிற அரணிலிருந்து வெளியே போயிருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உருவாக்கி இருக்கிற அந்த அரணிலிருந்து வெளியே சென்றிருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் விரும்புகிற காரியம் அந்த அரணுக்கு நேராக திரும்புங்கள். பிரியமானவர்களே, அந்த அரணுக்கு நேராக திரும்புங்கள். எகிப்தின் வாழ்க்கையே எனக்கு இன்பமாய் இருக்கிறது என்ற அனுபவம் மாறட்டும். எகிப்திலே நாங்கள் சாப்பிட்டு கொண்டாவது இருந்தோமே என்று நினைக்காதிருங்கள். பிரியமானவர்களே, அந்த விழுந்து போன இஸ்ரவேலர்களைப் போல இருக்காதிருங்கள். கர்த்தர் உங்களை அரணுக்கு நேராக திருப்பும்படியாக சித்தம் கொண்டிருக்கிறார். உங்களோடு பேச விரும்புகிறார்.
கர்த்தரின் நாமம் பலத்த துருகமாக இருக்கிறது. கர்த்தரின் நாமத்திலே நாம் அடைக்கலம் புக முடியும். நீதிமான் அதற்குள்ளாக ஓடி சுகமாயிருப்பான். நீதிமானுக்கு கர்த்தர் அநேக நன்மைகளை கர்த்தர் கொடுக்கிறார். நீதிமான் என்று சொன்னால் கர்த்தர் அவனை விசேஷமாக எடுத்து பாதுகாக்கிறார். பிரியமானவர்களே, அவனுக்காக ஒரு கோட்டையை உருவாக்குகிறார், அவனுக்காக ஒரு அரணை உருவாக்குகிறார், அவனை எப்போதும் பாதுகாக்கிறார். ஒருவேளை நீங்க நீதிமானாக இல்லாதபடிக்கு பாவத்தின் அனுபவத்தில், பாவத்திலே சிறைப்பட்டிருக்கிற அனுபவத்தில், பாவத்திலே சிக்கி இருக்கிற அனுபவத்தில் நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை மீட்டெடுக்க விரும்புகிறார். நீங்க பாவத்திலிருந்து விடுபடுங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். அரணுக்கு நேராக திரும்பி வாருங்கள் பிரியமானவர்களே. அப்போது கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்போதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். இரட்டிப்பான நன்மை நாளை வரும், நாளை மறுநாள் வரும் என்ற சிந்தனையோடு இருக்க வேண்டாம். என்றோ எதிர்காலத்திலே ஒருவேளை எனக்கு இரட்டிப்பான நன்மை கிடைக்கும் என்ற ஒரு சிந்தனையோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் அதை மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தர் இன்றைக்கே உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கே இரட்டிப்பான நன்மையை கொடுக்க அவர் ஆயத்தம் கொண்டிருக்கிறார். இதுவே இரட்சணிய நாள், இதுவே இரட்சணிய நாள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயமான காரியங்களை செய்ய விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆச்சரியமான காரியங்களை செய்ய விரும்புகிறார். நீங்க ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தருக்காக உங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் இன்றைய தினத்திலே நீங்கள் நினைத்திராததும் நீங்கள் எதிர்பார்த்திராததுமான அதிசயமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அரணுக்கு திரும்புங்கள். கர்த்தருடைய பாதுகாப்புக்கு நேராக திரும்புங்கள். கர்த்தருடைய பலத்த கோட்டைக்கு நேராக திரும்புங்கள். அப்பொழுது நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். அப்பொழுது நீங்கள் ஆச்சரியமானவைகளை பார்ப்பீர்கள். நீங்க யோசித்து கூட பார்க்காத ஆச்சரியத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். நம்பிக்கையோட காத்திருங்கள். நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களை முழுவதுமாக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். ஏதேதோ காரியங்களை நீங்க சிந்தித்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களுடைய சொந்த முயற்சியில அதிகமாக நம்பிக்கையை வச்சு கொண்டிருக்கிறீங்களா? என்னால முடியும், நான் செஞ்சிருவேன், என்னால முடியாதது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி உங்க சுய பலத்தினால எதையும் சாதித்து விடலாம் என்கிற சிந்தையினாலே நீங்க நிறைந்திருக்கிறீங்களா? ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரிடத்துல நீங்க ஒப்பு கொடுங்க. நீங்க ஒருவேளை களிமண்ணை போல இருப்பீர்கள் என்று சொன்னால், அந்த களிமண்ணை எடுத்து ஒரு மண் பாண்டமாக, ஒரு அழகிய மண் பாண்டமாக உருவாக்க தேவனால் முடியும். அவர் பரம குயவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களை எடுத்து வணைந்தெடுப்பதற்கு அவரால் கூடும். நீங்க உங்க சொந்த பலத்துல நிற்கிறத மாற்றி விடுங்கள். அந்த சிந்தனையை கொஞ்சம் மாற்றி பாருங்க. என் தேவனால் எல்லாம் முடியும், எனக்குள்ளாக தேவன் கடந்து வருவார் என்று சொன்னால், எனக்குள்ளாக இயேசு கிறிஸ்து கடந்து வருவார் என்று சொன்னால், அவர் எல்லா காரியங்களையும் மாறுதலாக முடிய செய்வார் என்று விசுவாசித்து பாருங்களேன். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அதிசயமான காரியங்களை செய்வார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அதிசயமான காரியங்களை செய்வார். கொஞ்சம் விசுவாசித்து பாருங்க. கொஞ்சம் அவர் மேல நம்பிக்கை வச்சு பாருங்க. அவருடைய பலத்த கோட்டையில கொஞ்சம் உள்ள வாங்க. அவருடைய அரணுக்கு நேராக கொஞ்சம் திரும்பி வாங்க. நீங்க கர்த்தரை விட்டு ரொம்ப தூரம் போய் கொண்டிருக்கிறீர்களே, ஆண்டவரை விட்டு ரொம்ப விலகி போய் கொண்டிருக்கிறீர்களே, கொஞ்சம் திரும்பி வாங்களேன். ஆண்டவர் உங்களுக்கு நேராக ஒரு அழைப்பை கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை கூப்பிட விரும்புகிறார். என் மகனே, என் மகளே, வா, என் சித்தம் செய்ய நீ கடந்து வா.
நான் நினைக்கிற காரியத்தை செய்வதற்கு நீ கடந்து வா, உன்னை நான் எடுத்து பயன்படுத்த முடியும், உன்னை கொண்டு பலத்த காரியத்தை செய்ய என்னால் முடியும் என்று தேவன் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். பிரியமானவர்களே, உங்களோடு கூட பேச விரும்புகிறார். அரணுக்கு திரும்புங்கள், அரணுக்கு திரும்புங்கள். நீங்க ஆண்டவரை விட்டு விலகி போகாதீங்க, இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி போகாதீங்க. ஏதோ சூழ்நிலை நிமித்தம் சூழ்நிலையை பார்த்து கொண்டு ஆண்டவரை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறீர்களே. பிரியமானவர்களே, கொஞ்சம் வாங்க, ஆண்டவரிடத்துல வாங்க, அரணுக்கு திரும்பி வாங்க. கர்த்தர் உங்களோடு இடைப்பட விரும்புகிறார். பிரியமானவர்களே, உங்களோடு கூட பேச விரும்புகிறார். அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் நித்திய பிதா, அவர் வல்லமை உள்ள தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, அவரால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. அவர் செய்வார். உங்களுக்கு சந்தேகம் அதிகமாக இருக்கிறதா? நீங்க கேள்வி கேட்டுட்டே இருக்கிறீங்களா? ஆண்டவரை பார்த்து அதிகமாக கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களா? உங்க கேள்விக்கு ஆண்டவர் விடை கொடுக்க ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். நீங்க என்னதான் கேள்வி கேட்டு பாருங்க, உங்க கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கிறதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். ஏதாவது ஒரு விதத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். என் கூட ஆண்டவர் பேசவே இல்லை, கடவுள் என்ற ஒருவர் இல்லை என்று நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீங்க. கடவுள் என்ற ஒருவர் இருந்தால் இப்படிப்பட்ட காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்குமாங்கிற கேள்வி உங்ககிட்ட இருக்குதா? ஆண்டவர் உங்களோட பேச விரும்புகிறார். மகனே, மகளே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். அந்த கேள்வி எத்தனை நாள் நீங்க கேட்டுட்டு இருக்க போறீங்க? இயேசு கிறிஸ்து என்ற ஒருவர் இல்லவே இல்லை என்று நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீங்க. உங்களை பார்த்து கர்த்தர் பேச விரும்புகிறார். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் பேச விரும்புகிறார். பிரியமானவர்களே, பயப்படாதீங்க. பயத்தின் மத்தியில, திகிலின் மத்தியில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுடைய பயங்களை எடுத்து போட விரும்புகிறார். உங்க பயத்தை எடுத்து போட்டு நீங்க பயந்த காரியம் மேன்மையாக முடியும்படியாக கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். உங்களை குறித்து கர்த்தர் அதிசயமான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் மூலமாக நடைபெறுவதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியது, நீங்க அரணுக்கு நேராக திரும்பி வாருங்கள். நீங்க எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவரை விட்டு நீங்க எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் பரவாயில்லை, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி வாங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய சுத்தமுள்ளவராயிருக்கிறார். தேவ சித்தத்தை கொஞ்சம் அறிஞ்சுக்கோங்க. தேவ சித்தம் என்னன்னு கொஞ்சம் அறிஞ்சுக்கோங்க. அவர் வல்லமையாய் இடைப்பட விரும்புகிறார். பிரியமானவர்களே, வல்லமையாய் இடைப்பட விரும்புகிறார். வாங்க, வாங்க, போயிட்டே இருக்காதீங்க, அவரை விட்டு போயிட்டே இருக்காதீங்க. வாங்க, ஆண்டவரிடத்திலே திரும்பி வாருங்கள். அரணுக்கு நேராய் திரும்பி வாருங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே, சிறையின் பிடியில், பாவத்தின் பிடியில் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். பாவம் உங்களை விடமாட்டேன் என்று சொல்லுகிறது. நீங்க செய்து கொண்டிருக்கிற பாவம் உங்களை கட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் உள்ளாக போய்கொண்டிருக்கிற பாவம் உங்களை சிறை கைதி போல மாற்றி வைக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க செஞ்சிட்டு இருக்கிற பாவத்தை உங்களால எளிதாக விட முடியுமா? நீங்க ஈஸியா விட்டுருவீங்களா? கொஞ்சம் விட்டு பாருங்க. ஆண்டவர்கிட்ட திரும்பி பாருங்க. அரணுக்கு நேரா வந்து பாருங்க. கர்த்தர் அதிசயமான காரியங்களை செய்வார். கர்த்தர் தீர்க்க தரிசனமாக உங்களோடு கூட பேச விரும்புகிறார். பிரியமானவர்களே, இன்றே ரட்சண்யலா, நான் நாளைக்கு ஆண்டவரிடத்தில் நான் முழுவதுமாக ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னால் அந்த நாளை ஒரு நாளும் கடந்து வருகிறதில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் நாளை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்பேன். நான் நாளை ஆண்டவரை பிடித்துக் கொள்வேன். நான் நாளைய தினத்திலே ஆண்டவரிடத்திலே எல்லாவற்றையும் ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை நான் நாளைய தினத்திலே செய்வேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அந்த நாளைய தினம் ஒரு நாளும் வரப்போகிறதில்லை.
இன்றே ரட்சணிய நாள், இன்றே ரட்சிப்பின் நாளாக காணப்படுகிறது. இன்றே ரட்சிக்கப்படுங்கள், இன்றே திரும்பி வாருங்கள், இன்றே அரணுக்கு நேராக திரும்பி வாருங்கள். கர்த்தர் உங்களை எதிர்பார்க்கிறார், உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வர மாட்டீர்களா? நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்க மாட்டீர்களா? நீங்க ஆண்டவரோடு பேச மாட்டீர்களா? நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார மாட்டீர்களா என்று ஆண்டவர் உங்களை குறித்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். என் மகன் என்கிட்ட திரும்பி வந்துவிட மாட்டானா? என்னிடத்துல எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு போனானே, என்னுடைய சொத்தை பிரித்து கேட்டு வாங்கி கொண்டு போனானே, அந்த மகன் எங்கே போனாலும் ஒரு நாள் திரும்பி வருவான் என்று தகப்பனுடைய இருதயம் பிள்ளையை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது. ஒருவேளை அந்த குமாரன் கெட்ட குமாரனாக கூட இருக்கலாம், கெட்டுப்போன நிலைமையில கூட இருக்கலாம், தகப்பனை விட்டு மிக தூரமாக விலகி போயிருக்கலாம். ஆனால் தகப்பனுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் தெரியுமா? என் மகன் வருவான், என் மகள் என்னிடத்தில் வருவாள் என்கிற ஒரு சிந்தனையோடு எதிர்பார்த்து கொண்டே இருக்கிற சிந்தனை தகப்பனுடைய சிந்தனை. தகப்பனுடைய இருதயம் அப்படிப்பட்ட ஒரு இருதயமாக இருக்கிறது. உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார், வள்ளி மேல விழி வைத்து கொண்டு அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். என் மகனே, என் மகளே, என்னிடத்துல திரும்பி வந்து விட மாட்டாயா? என்னிடத்துல திரும்பி வந்து விட மாட்டாயா என்று ஆண்டவர் உங்களை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். தகப்பன் உங்களை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். என் பிள்ளை வந்து விட மாட்டாளா, என் பிள்ளை வந்து விட மாட்டானா என்கிற ஒரு சூழ்நிலையில கர்த்தர் உங்களை எதிர்நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார், உங்களை தேடிக் கொண்டிருக்கிறார். அவரிடத்துல 100 ஆடுகள் இருந்தது. அந்த 100 ஆடுகளில் ஒரு ஆடு வழி தவறி போய்விட்டது. அவர் நினைத்திருக்கலாம், என்னிடத்தில் 99 ஆடுகள் இருக்கிறதே, அதை வைத்துக்கொண்டே நான் சுகமாய் இருக்கட்டும் என்று கர்த்தர் நினைத்திருக்கலாம். ஆனா மேய்ப்பன் நினைத்த காரியம் என்ன தெரியுமா? 99 ஆடுகளை இங்கே வைத்துவிட்டு அவர் ஒரு ஆட்டை நோக்கி ஓடினார், ஒரு ஆட்டை தேடி ஓடினார். பிரியமானவர்களே, அந்த ஒரு ஆடு நீங்களாக கூட இருக்கலாம். உங்களை தேடி கர்த்தர் வந்திருக்கிறார், உங்களோடு கூட பேச அவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, அவரிடத்துல திரும்புங்கள். இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றே ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க, இன்றைக்கே திரும்பி வாங்க. கர்த்தர் அதிசயமான காரியங்களை செய்வார், கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை செய்வார். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இரட்டிப்பான ஆசீர்வாதம். ஏதோ கொஞ்சமான ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறதில்லை, ஏதோ போதுமான அளவிற்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் அல்ல. அவர் அதிக அதிக அதிகமாக இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வாஞ்சை உள்ளவராயிருக்கிறார். யோபு எழுதின புஸ்தகம் 42வது அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஆமென். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான். தன்னுடைய சிநேகிதர் என்று சொன்னால், யோபுக்கு இருந்த சிநேகிதர்கள் ஏதோ நல்ல அவனை வாழ்த்தின சிநேகிதர்கள் அல்ல. வெகு தூரத்திலிருந்து கடந்து வந்து யோபுவை நிந்திக்க, எவ்வளவு அவர்களால் நிந்திக்க முடியுமோ, எவ்வளவு அந்த யோபுவை வேதனைப்படுத்த முடியுமோ, வார்த்தைகளினால வேதனைப்படுத்த முடியுமோ, அவ்வளவுக்கு அதிகமாக இந்த யோபுவை இந்த சிநேகிதர்கள் வார்த்தையினாலே, கடும் சொற்களினாலே, நீதான் பாவம் செய்தாய், நீ பாவம் செய்திருப்பாய் என்கிற ஒரு தொனியில இந்த சிநேகிதர்கள் யோபுவை வார்த்தையினாலே அலக்களித்தார்கள். ஆனால் இந்த யோபு அந்த சிநேகிதர்களுக்காக, தனக்கு விரோதமாக பேசின, தன்னை
நியாயம் தீர்த்து பேசின அந்த சிநேகிதர்களுக்காக யோபு ஜெபித்தான். பாருங்க எவ்வளவு விசேஷம். நம்முடைய வாழ்க்கையில் நாமும் யோபுவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் பல இருக்கிறது பிரியமானவர்களே, பல இருக்கிறது. எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும், எவ்வளவு தாழ்வுக்கு நேராக போனாலும், நான் ஒரு நாளும் கர்த்தரை மறுதலிக்க மாட்டேன், நான் ஒரு நாளும் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க மாட்டேன் என்கிற காரியத்தை யோபுவினிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். தன்னுடைய சிநேகிதர்கள் எவ்வளவு வார்த்தையினாலே நம்மை உருவ குத்தினாலும், ஏதோ பட்டயத்தை வைத்து உருவ குத்தினது போல உள்ள அனுபவத்தை இந்த யோபு பெற்றிருந்தான். ஆனாலும் அந்த சிநேகிதருக்காக, ஆண்டவரே என் சிநேகிதர்களை மன்னியும். இந்த குணம் அப்படியே இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருந்ததே. இயேசு கிறிஸ்து தன்னை அடிக்கப்படும் போது பதில் வையாமல் இருந்தார். இயேசு கிறிஸ்து தான் அடிக்கப்படும் போது, தான் வேதனைப்படும் போது தன்னை அடிக்கிறவர்களை அவர் ஆசீர்வதித்து ஜெபித்தார். ஆண்டவரே இவர்களுக்கு மன்னியும் என்று ஆண்டவர் சொன்னார். இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று அவர் ஜெபித்தார். அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருந்து வந்தது. அதே போல யோபுவினிடத்திலிருந்தும் வந்தது. அவன் தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தான். தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தான். நாமும் ஒருவேளை நம்முடைய சிநேகிதர்கள் நம்மை காயப்படுத்தி விட்டார்கள், என்னுடைய சிநேகிதன் என்னை விட்டு விலகிவிட்டான், என்னை கடுஞ்சொற்களால் பேசிவிட்டான், என் இருதயம் மாடி போகும்படியாக அவன் பேசிவிட்டான் என்கிற ஒரு சூழ்நிலையிலே சிநேகிதனை விட்டு பிரிந்து போனால் பரவாயில்லை என்று சிந்தித்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், அந்த சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறார். பிரியமானவர்களே, சிநேகிதருக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் சிநேகிதர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவங்க எப்படி பேசினாலும் பரவாயில்ல, அவங்களுக்காக வேண்டுதல் செய்யுங்க. அப்படிப்பட்ட இருதயம் உங்களுக்கு கடந்து வரட்டுமே. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது அவன் சிறை இருப்பை கர்த்தர் முற்றிலுமாக மாற்றினார். சிறையிருப்பின் அனுபவம் மாறும்போது இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் கடந்து வருகிறது. சிறையிருப்பிலிருந்து அரணுக்கு திரும்புவீர்கள் என்று சொன்னால் இரட்டிப்பான நன்மையை பெறுவீர்கள். இன்றைக்கே பெறுவீர்கள். இன்றைக்கே இரட்சண்ய நாள். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். இந்த ஜனவரி மாதம் 2026 வருஷம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். இன்றைக்கே அரணுக்கு திரும்புங்கள். நீங்கள் இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வீர்கள். ஆச்சரியமான நன்மைகளை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வீர்கள். அவர் உங்களை மென்மேலும் உயர்த்த சித்தம் கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் அரணுக்கு திரும்ப வேண்டும். உங்கள் பாவ பழக்கங்களிலிருந்து கர்த்தரிடத்திலே கடந்து வர வேண்டும். நீங்கள் சிறைப்பட்ட அனுபவத்திலிருந்து கர்த்தரிடத்திலே திரும்பி வர வேண்டும். நீங்கள் திரும்பி வருவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இரட்டிப்பான, ஆச்சரியமான, அதிசயமான, அற்புதமான நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். யோபு இரட்டிப்பான நன்மை என்று சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வருகிறது யோபு மாத்திரமே. யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். யோபு முன் இருந்தது மிகவும் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. அதற்கு பின்பாக அவன் எல்லாவற்றையும் இழந்து போனாலும் கர்த்தர் அவனுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். அதே போல உங்களுக்கும் கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஜாய் டிவியின் மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த பொக்கிஷமான நேரம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிற தகப்பனே. அரணுக்கு திரும்பட்டும் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய நன்மைகள் கடந்து வரட்டும். இன்றைக்கே ரட்சிக்கப்படட்டும். இன்றைக்கே இரட்சண்ய நாள் என்பதை புரிந்து கொள்ளட்டும். இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கர்த்தர்
கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இரு பரிவாரங்களோடு திரும்பி வரும்படியான கிருபைகளை கர்த்தர் நீங்க கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தகப்பனிடத்திலே திரும்பி வரும்போது தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு மோதிரத்தை கொடுத்து அவனை எல்லா வஸ்திரத்தையும் கொடுத்து ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து ஆனந்த சந்தோஷத்தோடு தன் தகப்பன் தன்னுடைய மகனை கொண்டாடுகிறாரே, அதே போல தன்னுடைய மகன் கடந்து வரும்படியாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தகப்பனிடத்திற்கு நேராக திரும்பி வரும்படியான கிருபைகளை கர்த்தர் நீங்க கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் திரும்ப வரட்டும். இரண்டத்தனையாய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நீங்க கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆசீர்வதித்து வழி நடத்துங்க, பெருக பண்ணுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பொக்கிஷமான நேரம் டிஜிட்டல் மேகசின் ஆயத்தமாக இருக்கிறது. அந்த மாதாந்திர பத்திரிகையிலே தினம் ஒரு வசனமும் அதற்குரிய சிறிய தியானமும் இருக்கும். அந்த மாதாந்திர பத்திரிகை டிஜிட்டலாக மொபைலில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குற விதமாக அது இருக்கிறது. அது உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு டிஜிட்டல் மேகசின் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் நீங்கள் அனுப்புங்க. அந்த மாதாந்திர பத்திரிகை உங்களுக்கு அனுப்புகிறதுல நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுக்கு எந்த ஒரு ஜெப தேவைகள் இருக்கும் என்று சொன்னாலும் எங்களிடத்தில் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் அதிசயமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் இந்த ஊழியத்தை உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எங்களுடைய ஜிபே எண் 9003915228 என்ற எண்ணின் மூலமாக உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். மேலும் பொக்கிஷமான நேரம் டிஜிட்டல் மேகசின் பெற்றுக்கொள்ள 9003915228 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு டிஜிட்டல் மேகசின் என்று அனுப்புங்கள். அவர் அட்ரஸ் பாஸ்டர் ஜெபக்கனி செல்வராஜ், சர்ச் ஆஃப் காட், வார்டு நம்பர் 14/4, நியூ நம்பர் 24, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், பொன்னாங்கிபுரம், நுங்கம்பாக்கம், சென்னை 34, தமிழ்நாடு.